உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் சொன்னதெல்லாம் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. உங்க இன்ஸ்பெக்டரை அரெஸ்ட் பண்ணியாச்சு. யார் பேசுறது? துர்கா. என்ன செத்து போனவ எப்படி பேசுறன்னு பாக்குறியா? நான் உயிரோட திரும்பி வந்துட்டேன். நீ இன்ஸ்பெக்டரோட சேர்ந்துக்கிட்டு என் வீட்டுல நகையை மறைச்சு வச்சுட்டு என் குடும்பத்தை அவமானப்படுத்த திட்டம் போட்டீங்கல்ல. இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் வீட்ல இருந்தே நகைய கைப்பத்தி அவர் கையில விலங்க மாட்டி ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப இந்த ஆளை லாக்அப்ல தூக்கி போட போறேன். மருமகளை அநியாயமா சாகடிச்சிட்டல்ல, உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா. கூடிய சீக்கிரமே உன்னையும் குடும்பத்தோட தூக்கி உள்ள வைக்கல, என் பேரு துர்கா இல்ல. என்னால நம்பவே முடியலையே. இந்த பொண்ணுக்கு இவ்வளவு தைரியமா துணிச்சலும் எப்படின்னு எனக்கு புரியவே இல்லையே. அண்ணா, லாக்அப் ஓபன் பண்ணுங்க. என்னால முடியாதுமா. என்ன இன்ஸ்பெக்டருக்கு ஏற்பட்ட கதி உங்களுக்கும் ஏற்படணுமா? என்ன மன்னிச்சிருமா, இதை திறக்கிறேன். எக்காரணத்து கொண்டும் யாரும் இவனை ரிலீஸ் பண்ண கூடாது, புரியுதா? சூப்பர்மா. இப்படி ஒரு ஆள் ஸ்டேஷனுக்கு வரணும்னு தான் இத்தனை நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். குந்தவை, எதுக்கும் துர்காக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. சரிம்மா. மாதவி, என் ஃபோன் சார்ஜ்ல இருக்கு. ஃபோனை எடுத்துட்டு வந்து தரியா? அக்கா, அம்மா தான் சொல்றாங்கன்னா நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம துர்காக்கு ஃபோன் பண்ற? அதானே, அவ வீட்டுக்கு வரதுக்குள்ள அப்படி என்ன அவசரம்? ஏமா, நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? ஏய், என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? துர்கா நம்ம பழைய துர்கா மாதிரியா இருந்தா? அத நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா மேகலா, துர்காவோட ஆட்டிடியூட் மொத்தமா சேஞ்ச் ஆயிடுச்சு. நீ பார்த்தல்ல, பழைய துர்கா இப்படி நடந்துக்கவே மாட்டா. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்கற? அதானே, துர்கா முன்னாடி மாதிரி பயந்தவளா இருந்தா கூட நீங்க ரெண்டு பேரும் அவளை நினைச்சு பயப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதான் இப்ப அவ தைரியமான துணிச்சலான போலீஸ் ஆயிட்டாலே. அப்புறம் எதுக்காக அவளை நினைச்சு நீங்க ரெண்டு பேரும் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. குந்தவை, நீ போன் எடுத்துட்டு வந்து துர்காக்கு போனை பண்ணு. சரிம்மா. மா, துர்கா வந்துட்டாமா. துர்கா, 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 ஹே பாடி. துர்கா, என்னம்மா, என்ன பிரச்சனை? இன்ஸ்பெக்டர் வந்து என்னமா சொல்லிட்டு போனாரு. இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன சொல்லு. நீ பயப்படாதம்மா, வா வந்து உட்காரு.
இல்ல துர்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அம்மா, என்னென்னமோ நடந்து போச்சு. இப்படிலாம் நடக்கும்னு நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்களுக்கு ரொம்பவும் பயமாவும் குழப்பமாவும் இருக்கு துர்கா. என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. சொல்லுமா. சொல்றேன். காலையில மினிஸ்டர் வீட்ல டியூட்டி. நான் நேரத்திலேயே அவங்க வீட்டுக்கு போனேன். அங்க என்ன நடந்துச்சுன்னா, மினிஸ்டர் வீட்ல மினிஸ்டர் மருமகளை அவரோட மகன் கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டாரு. விடுங்க சார். சார், சார். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி கூட்டிட்டு வந்துட்டேன். சார், சார், please என்னை விட்டுடுங்க சார். சார், புடிடா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல எனக்கு முழிப்பு வந்துருச்சு. நான் கண் முழிச்சு பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. எனக்குள்ள இருந்த பயம் காணாம போச்சு. துணிச்சலும் தைரியமும் என் மனசுக்குள்ள வந்துருச்சு. நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே உங்களுக்கும் தெரியும். இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டேன். அந்த அப்பாவி பொண்ணு சாவுக்கு காரணமா இருந்த அந்த மினிஸ்டர், அவர் மனைவி, அவர் பையன் எல்லாரையும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்பதான் அந்த அப்பாவி பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையும். துர்கா, நீ இப்படி தைரியமான பொண்ணா மாறினதுல எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஆமா துர்கா, அரசியல்வாதிங்க கிட்ட மோதனா ஆபத்துல தான் முடியும். பயப்படாதக்கா. சமயபுர மாரியம்மா நமக்கு துணையா இருப்பாங்க. கடவுளே, இந்த துர்கா எப்படி இவ்வளவு போல்டா மாறினா? ஆமாக்கா, எனக்கும் ஒரே ஆச்சரியமா தான் இருக்கு. பயந்தாங்கோலி போலீஸா இருந்த துர்கா இன்ஸ்பெக்டரையே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கா. அதுவும் மினிஸ்டருக்கு தண்டனை வாங்கி தருவேன்னு வர சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏய், நீ அவள நல்லா கவனிச்சியா? துர்கா பழைய துர்காவே இல்ல. அவகிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. கரெக்ட்டுக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.